இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஜனவரி மாதம், ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு மாதமாக இருக்குதுன்ட்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது அந்த ராசிக்கு கோச்சாரம் எப்போ ராசியில பார்க்கணும், தசாபுக்திகள் லக்னம் வச்சு பார்க்கணும். தசாபுக்திகள் லக்னத்துக்கு ஒரு யோகமான ஒரு தசைகளா அவயோக தசைகளா, அந்த தசநாதன் எப்படி இருக்காருன்னா வச்சு பார்ப்போம். இப்போ கோச்சாரத்துல நம்ம பொது பலனாக மாத பலன் ஆண்டு மதம்லாம் பார்க்கும் பொழுது ராசியை வைத்து உங்க ராசிக்கு எத்தனாவது கட்டத்துல கிரகங்கள் போய் கொண்டிருக்கிறதுங்கிறத வச்சுதான் நம்ம ஒன்னொன்னு நம்ம எப்படி ஒரு தாக்குதலை நமக்கு கொடுக்குது, நல்ல ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பா, வாழ்க்கை எந்த திசையில திரும்ப போகிறது, எது மாதிரி அமைப்புகள் காத்துக்கு இருக்கிறது. இந்த அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்த ஜோதிடம் சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் இந்த ராசிக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் எப்படி இந்த வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் எப்படி நடந்து முடியும், எது மாதிரி விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி போய்கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 2027 மார்ச் வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் அதுக்கு நடுவால ஒரு பீரியட்ல மாதம் முழுவதும் அஷ்டம சனி தாக்குதல் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு பாதுகாப்பு. ஏன்னா லாபஸ்தானத்துல குரு இருந்து என்னதான் அஷ்டம சனி தாக்குதல்ல சிம்மராசிக்காரர்கள் பாதிச்சிருந்தாலும் சில வரவுகள், சில ரெகக்னிஷன், ஒரு 4 அடி போட்டாலும் ஒருத்தர் நமக்கு தட்டி கொடுக்குறாரு, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்கதான் செய்கிறது. அதே சமயத்துல ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது நண்பர்கள் இடையே கொஞ்சம் பிரச்சனைகள், கொலீக்ஸ், கஸ்டமர் இடையே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். படிக்கிற மாணவர்கள் நண்பர்களிடையே பார்த்து பண்ணணும், பழகணும். புதுசாக இருக்கிறவங்களோட உண்மையிலேயே கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறது, ஸ்கேமில் மாட்டுறது, வயசு கோளாறில் நடக்கக்கூடிய அந்த 20 வயசு 25 வயசில் பார்த்தீங்கன்னா அந்த காதல் விஷயத்தில் போய் மாட்டுறது, அவப்பேர் எடுக்கிறது, கெட்ட பேர் வாங்குறது, திடீர்னு விபத்துகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அஷ்டம சனி தாக்குதல் இருக்கும் பொழுது இந்த ராகு எதுவும் ராசிக்குள் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கப்போ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணுங்கிறது தான் பலன். அதே சமயத்தில் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், புதன், அப்புறம் சுக்கிரன், ராசி அதிபதி யாரு, சூரியன், எல்லாமே 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க முதல் 2 வீக்ஸ்ல. ஸோ முதல் 2 வாரத்துல குருவின் பார்வையில ராசி அதிபதி இருக்கிறது. ஜனவரி மாதம் நியூ இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம் வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, மன உற்சாகமா இருக்கும். ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக போகக்கூடமா இருக்கும். என்னதான் அஷ்டம சனி தாக்க ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் சிலதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ அதனால முதல் 2 வீக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. தை பிறந்ததுக்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் 6ஆம் இடத்துக்கு போய் குருவின் பார்வையிலிருந்து விலகிறார். ஸோ அது என்ன ஆகும், சில விஷயங்கள் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது, டிராவலிங் புதுசா ஒரு இடத்துக்கு போறது, குடுக்கல் வாங்கல்ல புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒரு தொடர்பு கொண்டு வர்றது, அது மாதிரி புதிய விஷயங்கள் தை மாசத்துக்கு அப்புறம் பண விஷயமா இருந்தாலும் சரி, இடம் இருக்கக்கூடிய இடம் டிராவலிங்கா இருந்தாலும் சரி, அதே சமயத்துல தொடர்புகள் விஷயமா இருந்தாலும் சரி, முதலீடுகள் விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஃபில்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜனவரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 16க்கு அப்புறம் மாறுறாங்க. அப்புறம் குருவின் பார்வையிலிருந்து விலகும் பொழுது என்னன்னா நம்ம முதல் 2 வீக்ஸ்ல சிலதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அந்த படலாம் முடிஞ்சு அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகர்த்துக்கொள், வேலைக்காக மாறுறது, டிராவல் பண்றது, படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கிறது, உடல் உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
கரெக்டான மெடிசன்ஸ் எடுக்கிறோமா, கரெக்டாக எடுக்கிறோமா, நம்மளுடைய உடலுக்கு வேணுங்கிற ஃபுட்டு, எக்ஸசைஸு எல்லாமே கரெக்டாக பண்ணுறோமா, கவனமாக இருக்கிறோமா எல்லாத்துலேங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி நடக்குது, ஒரு பக்கம் எல்லா கிரகங்களும் ராசி அதிபர் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஜனவரி மாதம் முழுக்கவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறதோ எல்லாத்துலேயுமே சிரத்தையாக டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு சமயோகிய புக்தியோட செயல்படணும். விவேகமானு கேட்டிங்கன்னா விவேகமாக செயல்படணும். இல்லை சார் நம்ம விவேகமாக செயல்படாமல் கொஞ்சம் வேகமாக முடிவெடுத்து நடந்தால் என்ன நடக்குங்க சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நீங்கள் எதிர்பார்க்கிற விளைவுகள் வராது. நீங்கள் ஒன்று நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நீங்கள் ஒருத்தரை நினச்சி இவர் இப்படி தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட பண்ணுறீங்க, அது அப்புறம் தான் தெரியும் அவர் அது மாறனவர் இல்லை, நாம் வந்து தப்பு கணக்கு போட்டோம் அப்படின்னு தெரியும். நண்பர்கள் விஷயத்தில் நாம் ஏதோ ஒன்று பேசுனது தப்பாக மிஸ்கம்யூனிகேட் ஆகும். நம்மளோட ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பயங்கரம் அதிகமாக இருக்கும். நமக்கு பின்னாடி போய் பேக் ஸ்டாபிங் பண்ணுறது, புறம் பேசுறது, நமக்கு பின்னாடி எதிராக வேலை செய்கிறது, எதிரிகளின் நடமாட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் தேவைப்படுகிறது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, சிம்மராசியில் பிறந்தீங்க, இப்போ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதனும் புக்திநாதனும் ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம்லாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டிலிருந்து அவங்க தசை நடத்துகிறாங்க, புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, நட்பு கிரகங்களாக இருக்கிறாங்களா, இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் வந்து எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறது எல்லாம் ஒரு சேர்ந்து பார்க்கும் பொழுது உண்மையான துல்லியமான பலன்கள் நாம கண்டிப்பா பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொதுவான ஒரு சிம்மராசிக்கு இது மாதிரி பலன்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தசைகள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தசைகளாக இருக்கும் பொழுது நான் சொன்ன அந்த சாதகமற்ற சம்பவங்கள், சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும், தசாபுக்திகளும் ஒரு சுமாரான ஒரு 6ஆம் வீட்டு தசையோ 8ஆம் வீட்டு தசையோ பாவத்துவமான சனி செவ்வாய் ராகு கேதுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு தசைகளாக இருக்கக்கூடாத இடத்துல இருந்து கிரகங்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்த்து அடுத்த வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி, லாங் டேர்ம் எப்படி, எது மாதிரி டைரக்ஷன்ல, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, எது மாதிரி சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம், எது நடக்கக்கூடும், எது நடக்க வாய்ப்பு இல்லை, நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, எந்த படிப்பு படிக்கலாம், எப்போ எந்த நேரத்தில் நடக்கலாம், கல்யாண விஷயங்கள் எது, இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எது மாதிரி டைம் லைன்ஸ்ல நடக்குதுங்கிறது நாம உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் நாம தெரிஞ்சிட்டோம்னா தேவையற்ற மன உளைச்சல், தேவையற்ற பண விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் நம்ம என்ன நமக்கு பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம செலுத்தி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், 2026ஆம் வருஷம் இதுதான் பார்க்குறோம். இந்த வருஷத்துடைய முதல் மாதம் உங்களுக்கு கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா, கிரகங்களால் ஏதாவது வருத்தமான பிரச்சனைகள் இருக்கா, அதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல நமக்கு தேவை வருமானம் நல்லா இருக்கான்னா பரவாயில்ல. அதெல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கோச்சாரத்தில் அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூர் ட்ராவல்னு அர்த்தம். ஸோ இந்த மாதம் ஜனவரி 14 வரைக்கும் இதில் அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வர்றதுக்கான சுச்சுவேஷன், அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துக்கு வர்றார். எப்பயுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம்.
நம்முடைய அத்தனை விதமான காரியங்களும் நமக்கு எடுத்த காரியங்கள் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஜனவரி 14க்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே 12ஆம் தேதியே சுக்கிரனும் இருக்கார். மறுநாள் செவ்வாயும் அங்கே வந்துடுறார். அத்தனை கிரகங்களும் 6ஆம் இடத்துக்கு வர்றாங்க. குறிப்பாக ஜனவரி 17க்கு அப்புறம் புதனும் அங்கே 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னு பார்க்குற போது, முதல்ல நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்து இது வரைக்கும் கிடைக்கல அல்லது டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அல்லது நடக்கும். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறீங்க, அதில் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த 17க்கு அப்புறம் ஜனவரி 17க்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு லேபர்ஸ் அமைவாங்க, அல்லது பிரிஞ்சு போன லேபர்ஸே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், டிலே ஆகிட்டுருக்கவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமான்னு தெரில, எப்போ வரும் தெரில. உங்களுக்கு இந்த மாதம் ஸ்காலர்ஷிப்புக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே ஃபேவரபிளாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப், யாரெல்லாம் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, கரியர், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டரில் இருங்க, நல்ல ஒரு ஃபிட்டர் கன்சர்னில் வேலை செய்யுங்க. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஜாப் இல்லாமல் இல்லை, ஐடியெலாம் இல்லை, சும்மா இல்லை. யாரெல்லாம் சும்மா இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் பெஞ்சில் இருக்கீங்களோ உங்களுக்கான ப்ராஜெக்ட் கைக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, ப்ரொமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் பாசிபிலிட்டி, அது இல்லாமல் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு, வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். ஸ்கைப்பை எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சப்பார்டினேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை வேலை வாய்ப்புகளில் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காலமாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கு இதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் அத்தனையும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறது தான். இது எல்லாமே நன்மையாக இருக்கும். பட் அதே சமயத்தில் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர்றது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், குறிப்பாக ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், எதுக்குமே கட்டுப்படாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். ஸோ ஆகையினால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். நார்மலாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ ரொட்டீனாக என்ன பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சா போதுமானது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் உழைக்க உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பணம் வராமல் இல்லை, பணம் லாபம் இருக்குது, வருமானம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுடைய பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜ் முடியல சின்ன சின்ன தடை இருக்குது. ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்கிறேன், குழந்தை கிடைக்கல, குழந்தை டிலே ஆகிட்டுருக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும், அல்லது அது சம்மந்தப்பட்ட ரிசர்வ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதோட சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த மாதம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியல. உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளாக பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவது, எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே ஃபேவரபுளாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு பக்கம் விசேஷம். என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம நிறைய பேர் சிம்மராசியில் பிறந்து நமக்கு அஷ்டமாக சனி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதை பற்றிய கவலையே வேண்டாம். இது சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய சொத்து இருந்து கிடைக்காம இருக்குது, அல்லது அனுபவிக்க முடியாமல் இருக்குது, அல்லது பைசா பிரயோஜனம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஒருவேளை ப்ராப்பர்ட்டியால் நன்மைகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் என்னுடைய லைஃப்பில் இடம் இல்லை, பெருசாக வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக வருமானங்கள் உண்டு. ஸோ அதுக்குமே வாய்ப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வராத பணங்கள், அதாவது உங்களுக்கு ஏதாவது நம்மளால் வராத பென்ஷன் பணம் அல்லது பிஎஃப் பணம், அரியர்ஸ் பணம், கிராஜுவேட்டி பணம், இன்சூரன்ஸ் பணம், டிவிடெண்ட் பணம், இதில் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு, ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு, இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது யூக வணிகங்களில் இருக்கீங்கன்னா, குறிப்பாக யூக வணிகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல் ஸ்பெக்குலேஷன், ரேஸாக இருக்கட்டும், ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண நார்மல் கெயின் கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானா மீகர் அமௌண்ட்டில் வாங்குங்க. அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணுங்கள். கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக கிரிப்டோ இதிலெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் உண்டு. அரசியல் இருந்தீங்கன்னா ஜனவரி 14க்கு அப்புறம் அத்தனை எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். சந்தர்ப்பம் இருக்கிறவங்கள சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய் தரிசனம் பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு அமையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு, அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர்,
ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். சிம்மராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியறதுன்ட்டு. உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி கஷ்டத்தை க்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு போகும். அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், பாக்கியஸ்தானாதிபதி உச்சமடைவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுவது, தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, தொழில் ரீதியான முதலீடுகள் கிடைப்பது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால உங்கள் உடம்பில் இருந்த வியாதி திடீர்னு பெருசாகும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கு உண்டான மருத்துவ தீர்வுகள் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் சூழ்நிலை. நீங்கள் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதம் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த ட்ராவல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், சுகத்தை கொடுக்கும், சுகத்தை கெடுக்கும். அதாவது உங்கள் உடம்பை அசௌகரியப்படுத்திக்கிட்டு நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 23 காலை 8:34 ஜனவரி 25 மதியம் 1:37 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற பொழுது வார்த்தை விரயங்களால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாட்களாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தார்னா அவர் பேச்சை கேளுங்க. அவருடைய அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய அட்வைஸ் உங்களை பிரச்சனை இல்லாமல் தடம் புரளாமல் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த ஜனவரி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத் தலைவிகளுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை, மரியாதையை, சில பேருக்கு வேலையை இழப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான மாதமாக இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதத்திற்கான சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதும். யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளைக்காக்கா பறக்குது, ஆமாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை அது வெள்ளை காக்கா கிடையாது, அது கிரே கலரில் இருக்குது, கருப்பாக இருக்குதுன்னு பேசினீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர். உங்களுடைய மரியாதை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா சப்தஸ்லோகி, துர்கை வழிபாடு ப்ளஸ் மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி எப்படி வழிபடணும்னா வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 7:45 to 8:15 அந்த டைமில், ஆர் ஈவன் 8லேருந்து 8:30 8 to 8:30 காத்தால், வெள்ளிக்கிழமை காத்தால் மகாலட்சுமிக்கு உண்டான அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ இல்லை மகாலட்சுமி அஷ்டகமோ படித்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல், இல்லை கனகதாரா ஸ்தோத்திரம் அதை சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படி நெல்லிக்கனி காலடியில் கொட்டித்தோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் நெல்லிக்கனியோ இல்லை பணமோ கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால்
உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.